இந்த வண்டியோட நீளம் பார்த்தீங்கன்னா 17 அடி நீளம். கேபின் ஜெஸ்ஸோட இருக்கலாம், இல்லை நீ கேபின் ஜெஸ் வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை தொட்டி வேணாலும் தொட்டி போட்டு கொடுத்துடலாம், இல்லை கண்டெய்னர் வேணாலும் கண்டெய்னர் போட்டுலாம், டிப்பிங் வேணாலும் டிப்பிங் போட்டு கொடுத்துடலாம். கோட் பண்ணிக்கிற பிரைஸ் பார்த்தீங்கன்னா 11,50,000 சொல்றோம். ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது, நேரில் வாங்க குறைச்சு கொடுக்கலாம். ஒரு 14 அடி நீளம் 4 வீல் வண்டி. இந்த வண்டிக்கு ரேட் பார்த்தீங்கன்னா 9 லட்சம் சொல்றாங்கன்னா நேரில் வந்து அனுசரிச்சு பேசிக்கலாம். இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணிக்கலாம். டாடா பஸ்னா 37 சீட்டர் வண்டி. இது சின்ன ஸ்கூல் ஓட்டுறவங்களுக்கு இந்த வண்டி நல்லா இருக்கும். ஒரு 8,50,000 சொல்றோம். இது ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது, அனுசரிச்சு கொடுத்துடலாம். நேரில் வந்தா இந்த வண்டிக்கு லோன் வேணாலும் ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன். இந்த வண்டி ஓப்பன் பாடி வண்டினா ஒரு 24 அடி ஓப்பன் பாடி வேணுங்களும் எடுத்துக்கலாம். இல்லை கண்டெய்னர் வேணாலும் கண்டெய்னர் போட்டு கொடுத்தலாம், இல்லை டிப்பர் வேணாலும் இந்த வண்டிக்கு டிப்பர் கட்டி கொடுத்துடலாம். வணக்கம்னா, இப்போ நம்ம சேலம் ஆசீர்வாதம் ஆட்டோ கன்சல்டிங்னா பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்கு. ஆவின் பால் பண்ணைக்கு முன்னாடி சித்தனூர் பஸ் ஸ்டாப் கிட்டனா நம்ம லொகேஷன் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம டாடா ஐசிலேருந்து 6 வீல் வரலும் நம்ம எடுப்போம். 32 அடி வரலும் நம்ம வண்டி வச்சிருக்கோம். இந்த வண்டி தேவைப்பட்டாலும் நம்ம ஆசீர்வாதம் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம வாங்கிக்கலாம். இப்போ நம்ம எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா லோன் ஃபெசிலிட்டியும் பண்ணிக்கலாம். ஒரு 80 to 85% லோன் பண்ணிக்கலாம் எல்லா வண்டியுமே. நம்ம ஆசீர்வாதம் இந்த வண்டி பாக்குறது பாத்தீங்கன்னா எஸ்எம்எல்னா சாமராட் வண்டி ஜிஎஸ் தான் பார்க்க போறோம். இந்த வண்டியோட மாடல் 2021 மாடல், ஒரு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இந்த வண்டியோட நீளம் பாத்தீங்கன்னா 17 அடி நீளம். கேபின் ஜெஸ்ஸோட இருக்கலாம், இல்ல நீ கேபின் ஜெஸ் வேணாலும் வாங்கிக்கலாம், இல்ல தொட்டி வேணாலும் தொட்டி போட்டு கொடுத்துடலாம், இல்ல கண்டெய்னர் வேணாலும் கண்டெய்னர் போட்டுலாம், டிப்பிங் வேணாலும் டிப்பிங் போட்டு கொடுத்துடலாம். இந்த வண்டி எஃப்சி பாத்தீங்கன்னா எஃப்சி இல்ல, இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா 2வது மாசத்துல இருக்கு. 27 2வது மாசத்துல இருக்கு. கோட் பண்ணிக்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா 11,50,000 சொல்றோம். பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது, நேரில் வாங்க குறைச்சு கொடுக்கலாம். பாஸ் அசோக் லைலாண்ட் பாஸ் 913. இது வண்டியோட மாடல் 2018 மாடல்னா ஒரு ஓனர் கண்டிஷன்ல இருக்குது. இந்த வண்டிக்கு பேலோடு கெபாசிட்டி பாத்தீங்கன்னா ஒரு 7 டன் போடலாம். இந்த வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா எஃப்சி 6வது மாசத்துல 27 வரல இருக்கு. இன்சூரன்ஸ் 5வது மாசம் கரண்ட்ல இருக்குன்னா இந்த வண்டிக்கு டாக்ஸ் கட்டணும். டோட்டல் டாக்ஸ் தான் இந்த வண்டி. இந்த வண்டியோட நீளம் 17 அடி நீளம். கண்டெய்னர் வண்டினா இது. இதுல வண்டி ஓப்பன் வண்டி வேணாலும் ஓப்பன் போட்டு கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு ரேட் பாத்தீங்கன்னா 9,50,000. நேரில் வாங்க குறைச்சு கொடுக்கும். நம்ம அடுத்த வண்டி பாக்குறது பாத்தீங்கன்னா ஒரு டாட்டால 16 வண்டினா கண்டெய்னர் வண்டி தான். இந்த வண்டி நீளம் பாத்தீங்கன்னா 20 அடி 8 கெட்டு சைஸ்னா இந்த கண்டெய்னர். இந்த வண்டியோட மாடல் 2023 மாடல், ஒரு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இந்த வண்டியோட பாசிங் பாத்தீங்கன்னா ட்ரக் டோல் வரும். உங்களுக்கு பாசிங் வெயிட் பாத்தீங்கன்னா 9 டன் பாசிங் வரணும். இந்த வண்டி இல்ல கரண்ட் இல்ல, வேணாலும் எஃப்சி எடுத்து கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா 8வது மாசம் வரல கரண்ட்ல இருக்கு. இந்த வண்டி பாத்தீங்கன்னா குவார்டர் டாக்ஸ் வண்டி. இந்த வண்டியோட ரேட் பாத்தீங்கன்னா ஒரு 15 லட்சம் ரூபா வரும். பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது, நேரில் வாங்க அனுசரிச்சு கொடுக்கலாம். ஒரு சேலம் வண்டி தானா, பாரத் பென்ஸ். இது வந்து வேரியன்ட் பாத்தீங்கன்னா 14 வேரியன்ட். இந்த வண்டியோட மாடல் 2022 மாடல், 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இந்த வண்டியோட கண்டெய்னர் சைஸ் பாத்தீங்கன்னா 20 அடி நீளம் 8 கெட்டு கண்டெய்னர்னா. இந்த வண்டிக்கு எஃப்சி பாத்தீங்கன்னா 6வது மாசத்துல கரண்ட்ல இருக்கு. இன்சூரன்ஸ் 5வது மாசத்துல கரண்ட்ல இருக்கு. இதோட டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் கண்டிஷன்ல இருக்க டயர். ரேட் பாத்தீங்கன்னா 14 லட்சம் கோட் பண்ணிருக்கோம். வண்டி பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது, நேரில் வாங்க அனுசரிச்சு கொடுக்கலாம். ஒரு அசோக் லைலாண்ட் பார்ட்னர் வண்டினா ஓப்பன் பாடி வண்டி தான். இந்த வண்டியோட மாடல் 2022 மாடல், 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்குண்ணா. இந்த வண்டிக்கு இந்த வண்டி கோயம்புத்தூர் வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன், இந்த TN 37. இந்த வண்டி எஃப்சி பாத்தீங்கன்னா 2 வருஷம் கரண்ட்ல இருக்கு. இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா 8வது மாசத்துல கரண்ட்ல இருக்கு. ஒரு 14 அடி நீளம் 4 வீல் வண்டி. இந்த வண்டிக்கு ரேட் பாத்தீங்கன்னா 9 லட்சம் சொல்றாங்கன்னா நேரில் வந்து அனுசரிச்சு பேசிக்கலாம். இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணிக்கலாம். நம்ம ஆசீர்வாதத்துல அடுத்த வண்டி பாக்குறது பாத்தீங்கன்னா எஸ்எம்எல் சாம்ராட் தானா. இந்த வண்டியோட மாடல் 2016 மாடல், ஒரு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இந்த வண்டிக்கான எஃப்சி பாத்தீங்கன்னா கரண்ட்ல இல்ல, கரண்ட் பண்ணி கொடுத்துருவோம். இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா 9ஆம் மாசத்துல கரண்ட்ல இருக்கு. இந்த வண்டிக்கு தொட்டி வேணாலும் தொட்டி போட்டு கொடுத்துடலாம், இல்ல கண்டெய்னர் வேணாலும் கண்டெய்னர் கட்டி கொடுத்துடலாம். இது இந்த வண்டி நீளம் பாத்தீங்கன்னா 17 அடி நீளம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தா 9 லட்சம் சொல்றாங்க. இல்ல இருக்கிற கண்டிஷன்னா 7 லட்சம். நேரில் வாங்க அனுசரிச்சு கொடுக்கலாம். அந்த ரேட் பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது. இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம அடுத்த வண்டி பாக்குறது அசோக் லைலாண்ட் ஈகாமட்னா, ஒரு 12-14 வேரியன்ட் தான். இந்த வண்டியோட மாடல் 2012 மாடல், ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இந்த வண்டிக்கு எஃப்சி பாத்தீங்கன்னா கரண்ட்ல இல்ல, கரண்ட் பண்ணி கொடுத்துருவோம். இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா 9ஆம் மாசத்துல கரண்ட்ல இருக்கு. இந்த வண்டியோட பாசிங் வெயிட் பாத்தீங்கன்னா 9 டன் பாசிங். டேங்கர் பாத்தீங்கன்னா 9000 லிட்டர் டேங்கர்னா இந்த வண்டிக்கு. இந்த வண்டிக்கு ரேட் பாத்தீங்கன்னா 8,50,000 சொல்றோம். இது வந்து பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது, நேரில் வந்து அனுசரிச்சு கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் வாங்கிக்கலாம். பாரத் பென்ஸ் 14 வேரியன்ட். இந்த வண்டியோட மாடல் 2021 மாடல், ஒரு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 20 அடி நீளம் ஓப்பன் பாடி வண்டி. இந்த வண்டி டயர் கண்டிஷன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 6 டயருமே ஒரு 80% கண்டிஷன்ல இருக்கு. சி பாத்தீங்கன்னா 2 வருஷம் கரண்ட்ல இருக்கு. இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா 10வது மாசத்துல கரண்ட்ல இருக்குன்னா. வண்டிக்கு ரேட் பாத்தீங்கன்னா ஒரு 14 லட்சம் கோட் பண்ணிருக்கோம். பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது, நேரில் வந்து அனுசரிச்சு கொடுக்கலாம். இந்த வண்டிக்கு லோன் வேணாலும் ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணிக்கலாம். அந்த வண்டிக்கு ஒரு எஸ்எம்எல் பஸ் தானா, ஒரு 41 சீட்டர் வண்டி. இந்த வண்டியோட மாடல் 2010 மாடல், 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா கரண்ட்ல இல்லைன்னா இன்சூரன்ஸ் வேணா ஒரு வருஷம் போட்டு கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு ரேட் பாத்தீங்கன்னா 7 லட்ச ரூபா கோட் பண்ணிருக்கோம். இது வந்து பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது, நேரில் வாங்க அனுசரிச்சு கொடுக்கலாம். அந்த வண்டி இப்ப நம்ம அடுத்த வண்டி பாக்குறது பாத்தீங்கன்னா டாடா பஸ்னா 37 சீட்டர் வண்டி. இது இந்த வண்டிக்கு சீட் பாத்தீங்கன்னா 37 சீட்டர். வண்டியோட மாடல் 2012 மாடல், ஒரு ஓனர் கண்டிஷன்ல இருக்குன்னா. இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா சைட் கிளாஸ் ஆல்டர் பண்ணிருக்கோம். சின்ன ஸ்கூல் ஓட்டுறவங்களுக்கு இந்த வண்டி
வண்டி நல்லா இருக்கும். இந்த வண்டிக்கு எஃப்சி பாத்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல தான் இருக்கு. வண்டிக்கு ரேட் பாத்தீங்கன்னா ஒரு 8,50,000 சொல்றோம். இது பிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, அனுசரிச்சு கொடுத்துடலாம். நேரில் வந்தா இந்த வண்டிக்கு லோன் வேணாலும் ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த வண்டி பார்க்கறது பார்த்தீங்கன்னா எஸ்எம்எல்ல 41 சீட்டர். இந்த வண்டி ஸ்கூல் பர்மிட்ல தான் இருக்கு. இந்த வண்டி ஒரு ஈச்சர் பஸ் 41 சீட்டர் வண்டி. இந்த வண்டியோட மாடல் 2007 மாடல், ஒரு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. எஃப்சி பார்த்தீங்கன்னா எஃப்சி கரண்ட்ல இல்ல, இன்சூரன்ஸ் கரண்ட்ல இல்ல. இன்சூரன்ஸ் வேணா ஒரு வருஷம் போட்டு கொடுத்தலாம். அந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு ரேட் பார்த்தீங்கன்னா 5,50,000 சொல்றோம். இது பிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, நேரில் வந்து அனுசரிச்சு கொடுக்கலாம். நான் ஒரு அசோக் லேலண்ட் லாரி டேங்கர்னா 12 லிட்டர் டேங்கர். இந்த வண்டியோட மாடல் 2010 மாடல், 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இந்த வண்டிக்கு எஃப்சி இல்ல, எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட் இல்ல, வேணாலும் கரண்ட் பண்ணி கொடுத்தலாம். இந்த வண்டிக்கு ஓப்பன் பாடி வேணாலும் ஓப்பன் பாடி போட்டு கொடுத்தலாம். இந்த வண்டிக்கு ரேட் பாத்தீங்கன்னா ஒரு 8,50,000 சொல்றோம். இது வந்து பிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, நேரில் வந்து அனுசரிச்சு கொடுக்கலாம். லோன் வேணாலும் லோன் ஒரு ஆல் ஓவர் தமிழ்ல லோன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த வண்டி பாக்குறது பாத்தீங்கன்னா டாடா 1109 இஎக்ஸ் மாடல் தான். இந்த வண்டியோட மாடல் 2014 மாடல், ஒரு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இந்த வண்டிக்கு ஒரு ட்ரக் பாசிங் டோல் வரும். இந்த வண்டி 8 டன் பாசிங் வரும். ஓப்பன் பாடி வண்டி தான். இந்த வண்டிக்கு ஓப்பன் வேணாலும் போட்டு கொடுத்தலாம், இல்ல கண்டெய்னர் வேணாலும் கண்டெய்னர் ஏற்றி கொடுத்தலாம். எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இல்லைனா இன்சூரன்ஸ் வேணா ஒரு வருஷம் போட்டு கொடுத்தலாம். ரேட் பாத்தீங்கன்னா 7 லட்ச ரூபா கோட் பண்றோம். இருக்கிற கண்டிஷனுக்கு ரெடி பண்ணி வேணா கொடுக்கலாம். இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணிக்கலாம். நம்ம ஆசீர்வாதத்தில் அடுத்த வண்டி பாக்குறதுன்னா ஒரு சேலம் வண்டினா TN30 ஈச்சர். இந்த வண்டி 1110 வண்டினா இது. இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா 2020 மாடல், 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 8 டன் எல்சிவி பாசிங் வண்டி. சி பாத்தீங்கன்னா 7வது மாசத்துல கரண்ட்ல இருக்கு. இன்சூரன்ஸ் 8வது மாசத்துல கரண்ட்ல இருக்கு. இந்த வண்டி ஓப்பன் பாடி வண்டினா ஒரு 24 அடி ஓப்பன் பாடி வேணுங்களும் எடுத்துக்கலாம். இல்ல கண்டெய்னர் வேணாலும் கண்டெய்னர் போட்டு கொடுத்தலாம். இல்ல டிப்பர் வேணாலும் இந்த வண்டிக்கு டிப்பர் கட்டி கொடுத்தலாம். இந்த வண்டிக்கு ரேட் பாத்தீங்கன்னா 13,50,000 வரும். இது வந்து பிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, நேரில் வாங்க அனுசரிச்சு கொடுக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணிக்கலாம். பாரத் பென்ஸ் 1917 இந்த வண்டி. இந்த வண்டியோட மாடல் 2024 மாடல், ஒரு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. எஃப்சி பாத்தீங்கன்னா 10 மாசம் கரண்ட்ல இருக்கு. இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டு கொடுத்தலாம். இந்த வண்டியோட நீளம் பாத்தீங்கன்னா 24 அடி நீளம். இந்த வண்டிக்கு ரேட் பாத்தீங்கன்னா 18,50,000 சொல்றாங்க. இது பிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, நேரில் வந்து அனுசரிச்சு கொடுக்கலாம். இந்த வண்டிக்கு லோன் வேணாலும் லோன் ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணிக்கலாம். பாக்குறது ஒரு பாரத் பென்ஸ்னா 16-17 வேரியன்ட், ஒரு ஓப்பன் பாடி வண்டி தான் பாக்குறோம். இந்த வண்டியோட மாடல் 2015 மாடல், 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வண்டிக்கு எஃப்சி பாத்தீங்கன்னா கரண்ட்ல இல்ல, இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டு கொடுத்தலாம். எஃப்சிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருவோம். எஃப்சிக்கு வண்டியோட வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு 12 டன் பாசிக்கிறோம் வெயிட். இப்போ நம்ம இந்த வண்டிக்கு ரேட் பாத்தீங்கன்னா 9 லட்சம் சொல்றோம். அது பிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, நேரில் வந்து அனுசரிச்சு கொடுக்கலாம். லோன் வேணாலும் ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த வண்டி பாக்குறது பாத்தீங்கன்னா ஈச்சர் 1090 ஒரு 20 அடி நீளம் கண்டெய்னர் வண்டி தான். இந்த வண்டியோட மாடல் 2013 மாடல், 2 ஓனர்னா. எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இல்லைன்னா இன்சூரன்ஸ் வேணாலும் ஒரு வருஷம் போட்டு கொடுத்தலாம். வண்டிக்கு ரேட் பாத்தீங்கன்னா 8 லட்சம் சொல்றோம். பிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, நேரில் வாங்க அனுசரிச்சு கொடுக்கலாம். லோன் வேணாலும் லோன் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்த செக்மெண்ட் பார்த்தோம்னா இப்போ நம்ம பஸ் பார்க்க போறோம்னா 7 வண்டி இருக்கு. பஸ் பாத்தீங்கன்னா இது ஏசி வண்டி. இது எல்லாமே இப்போ நம்ம ஒவ்வொன்றா எல்லா வண்டி பார்த்துட்டு வரலாம். இப்போ நம்ம இந்த வண்டி பார்த்தோம்னா ஒரு 2012 மாடல்னா, ஒரு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. சீட்டு பாத்தீங்கன்னா ஒரு 37 சீட்டு ஏசி வண்டினா. இந்த வண்டிக்கு ரேட் பாத்தீங்கன்னா 8 லட்சம் கோட் பண்றோம். இது பிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, நேரில் வாங்க அனுசரிச்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா இதுவும் 2012 மாடல், ஒரு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இது வந்து 37 சீட்டு ஏசி வண்டினா. இந்த வண்டிக்கும் 8 லட்சம் கோட் பண்ணிருக்கோம். நேரில் வாங்க பிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, அனுசரிச்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம அடுத்த வண்டி பார்க்கறதுனா இதுவும் 2012 மாடல், ஒரு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வண்டி வந்து 37 சீட்டு வண்டினா, ஒரு ஏசி வண்டி தான். இந்த வண்டிக்கு ரேட் பாத்தீங்கன்னா 8 லட்சம் கோட் பண்றோம். பிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, அனுசரிச்சு கொடுத்தலாம். ஒரு 2012 மாடல், ஒரு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இது 37 சீட்டு ஏசி வண்டினா. இந்த வண்டிக்கு ரேட் பாத்தீங்கன்னா 8 லட்சம் கோட் பண்ணிருக்கோம். இது பிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, நேரில் வாங்க அனுசரிச்சு கொடுத்தலாம். இதுவும் 2012 மாடல்னா, ஒரு டாடா வண்டி, ஒரு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 37 சீட்டு ஏசி வண்டினா. இந்த வண்டிக்கு ரேட் பாத்தீங்கன்னா 8 லட்சம் கோட் பண்ணிருக்கோம். பிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, நேரில் வாங்க அனுசரிச்சு கொடுத்தலாம். இப்போ நம்ம அடுத்த வண்டி பாக்குறது ஒரு அதே ஏசி வண்டி தான். 2012 மாடல், ஒரு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இந்த வண்டிக்கு சைடு கிளாஸ் ஆல்டர் பண்ணிருக்கோம்னா 37 சீட்டுனா. இது இந்த வண்டிக்கு ரேட் பாத்தீங்கன்னா 8,50,000 சொல்லியிருக்கோம். இது பிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, நேரில் வாங்க அனுசரிச்சு கொடுக்கலாம். அடுத்த வண்டி பாக்குறது இதுவும் 2012 மாடல், ஒரு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இந்த வண்டி 37 சீட்டு ஏசி வண்டினா. இந்த வண்டிக்கு ரேட் பாத்தீங்கன்னா ஒரு 8 லட்சம் கோட் பண்ணிருக்கோம். நேரில் வாங்க அனுசரிச்சு கொடுக்கலாம். நம்ம அதே செக்மெண்ட்லயே இப்ப இன்னொரு வண்டி பார்க்க போறோம். 2012 மாடல், ஒரு ஓனர். இது 37 சீட்டு ஏசி வண்டினா. இந்த வண்டிக்கும் ரேட் பாத்தீங்கன்னா 8,50,000 கோட் பண்ணிருக்கோம். நேரில் வாங்க அனுசரிச்சு பேசி கொடுக்கலாம்.